நீங்களும் நானும் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மக்களை மாற்றவோ உண்மையான விதத்தில் கிறிஸ்துகிட்ட அவங்கள கொண்டு வரவோ நம்மளால முடியாது. பாருங்க, பிரசங்கிகள் பொய்யான காரியங்களை கிறிஸ்துவை பற்றி சொல்லி இயேசு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார், உங்கள் பணம் எவ்வளோ வேணுமோ கொடுப்பார், உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ப்பார், உங்கள் வியாதிகளை எல்லாம் சரி பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு தற்காலிகமான மத மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் ஒரு நிரந்தர மன மாற்றத்தை எந்த மனிதனாலேயோ பிரசங்கினாலேயோ ஏற்படுத்த முடியாது. அது கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய காரியம். இன்னைக்கு சபைகளில் பலவிதமான மத மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட பொய்யான விசுவாசம் கொண்ட மக்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது நமக்கு விசுவாசம் ஒன்று தான். அதுக்கு பேர் ரட்சிக்கிற விசுவாசம். கடவுள் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றி அவனுக்கு ரட்சிப்பின் விசுவாசத்தை கொடுத்து கிறிஸ்துகிட்ட அவனை கொண்டு வர முடியும். இயேசு சொன்னார், பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடவுள் எப்படி ஒரு மனுஷிய இயேசுகிட்ட கொண்டு வருகிறார் அப்படின்னா, கடவுள் உண்மையான சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை பயன்படுத்தி தான் நிரந்தர மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 1:18 பவுல் சொல்றாரு, உலகம் அழியிற உலகம் சிலுவையின் பிரசங்கம் பைத்தியம்னு நினைக்கிற அந்த பிரசங்கத்தை தான், அந்த பிரசங்கத்தின் சாதனத்தை தான் ஆண்டவர் வல்லமையாக ஒரு ஆத்துமா மறுஜன்மம் அடைவதற்கும் அதை மனம் திரும்ப வைத்து இயேசுவை விசுவாசிக்க செய்யறதுக்கு பயன்படுத்துகிற ஒரே கருவி சிலுவையை பற்றிய பிரசங்கம். ஆகவே உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, உண்மையான காஸ்பலை நம்ம ப்ரீச் பண்ணணும், அதை அறிவிக்கணும். அதை உண்மையாக நம்ம செய்யும் போது நம்ம அதிசயமாக பார்க்க முடியும். கடவுள் உலகம் பைத்தியம்னு நினைக்கக்கூடிய சிலுவையின் பிரசங்கத்தை பயன்படுத்தி ஆத்துமாக்களை கிறிஸ்துகிட்ட கொண்டு வர்றத, அந்த உண்மையான காஸ்பலை எப்படி ப்ரீச் பண்ணணும், எப்படி நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் என்பதைத்தான் இந்த பாடங்களில் நம்ம தொடர்ந்து படித்து வருகிறோம். ஓகே, காஸ்பலை மற்றவர்களோடு நாம் எப்படி ஷேர் பண்ணுறது என்றதை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். முதலாவது பாகம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல இந்த FCC என்ற ஒரு அப்ரிவேஷனை வைத்து, முதலாவது அஸ்திபாரம் இருக்கணும், மைய சென்ட்ரல் மெசேஜ் இருக்கணும், மைய செய்தி இருக்கணும், உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள், கண்டிஷன்ஸ், இந்த 4 காரியங்களில் முதலாவது நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். முதலாவது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா ஒரு அடித்தளம், கடவுள் யார், மனிதன் யார், கடவுள் எவ்வளோ பெரியவர், மனிதன் எவ்வளோ பாவி என்பதை நாம் விளக்கி அதை உணர்த்தின பிறகு அடுத்ததாக நம்ம சென்ட்ரல் மெசேஜ், இப்போ தான் கொஞ்சம் உணர்வோடு இருப்பாங்க, இப்போ தான் தெரிஞ்சுக்குவாங்க யார் கடவுள், பாவம் என்ன, பரிகாரம் என்ன, ரட்சகர் ஏன்னு, அதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு அடித்தளம் போட்ட பிறகு தான் அடுத்ததாக இந்த கடவுள் எல்லாரையும் படைத்த தேவன், எல்லாரையும் பராமரித்து நம்மளை காக்கிற தேவன், மனிதர்கள்லாம் தங்க பாவம் செய்து தன்னை விட்டு போன தேவன், அவர்களை மீட்கணும் என்பதற்காக நம்முடைய பாவ நிலையிலிருந்து, சாப நிலையிலிருந்து காப்பாற்றணும் என்பதற்காக அவர் மாபெரும் ஒரு வழியை கண்டுபிடிச்சார். அந்த வழி தான் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு நம்மளுடைய பாவ பரிகாரத்திற்காக அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதுதான் சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் த காஸ்பல். சென்ட்ரல் சுவிசேஷத்தின் மைய சத்தியம் என்றால் என்ன? இயேசு யாரு, அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார். திருத்துவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற தேவன் தான் எல்லாத்தையும் படைத்தவர். அவர் திருத்துவத்தில் இருக்கிற 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து பேர்பட்டவர், தேவகுமாரனாக இருந்து திருத்துவத்தில் 2வது நபர் அவர் தான். தேவனுக்கு ஒப்பானவர் அவர். அவர் எல்லா தெய்வீக குணமுடையவர், உலகத்தை படைத்தவர், உலகத்தை தாங்குறவர் அவர் தான். தேவனுக்கு ஒப்பா இருந்த அவர் காலம் நிறைவேறின போது அவர் என்ன பண்ணாரு? எல்லா மகிமையும் மறைத்து மனுஷ சாயலாக ஒரு கன்னியின் வயிற்றுல பிறந்து மனுஷனாக பிறந்தார். பசுத்தாவி அந்த அம்மா மேல நிழல் கொண்டு, மரியா அம்மா மேல நிழல் கொண்டு ஒரு ஒரு அதிசயமான ஒரு அற்புதம் நடந்துச்சு. 2 இயற்கைகள், வித்தியாசமான 2 இயற்கைகள் பிரிக்க முடியாதபடிக்கு ஒன்றுல இணைந்து
குழப்பம் இல்லாம கலப்படம் இல்லாம பிறந்துச்சு ஒரு குழந்தை. அந்த குழந்தை அதிசய குழந்தை. ஏன்? அந்த குழந்தை முழுமையான ஒரு பக்கம் தெய்வீகம், தெய்வம் சாட்சாத் தெய்வம், அதே நேரத்துல முழுமையான மானிடம். ரெண்டு இயற்கை குழப்படம் இல்லாம கலப்படம் இல்லாம ஒரே மனுஷன்ல இருந்த சாட்சாத்து மனித தெய்வமாக இந்த உலகத்துல அவதரித்தார். அந்த தேவன் அவதரித்து ஒரு பாவமும் செய்யாத அவர் இந்த உலகத்துல என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்? இந்த உலகத்துல ஒரே மனுஷன் தான் ஒரு பாவமும் செய்யல. அவர் இந்த உலகத்தில் வந்து 33 வருஷம் ஒரு பாவமும் செய்யாத ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவர்தான் தேவன் என்று அறியத்தக்கதாக மிக அதிசயமான அற்புதங்களை அவர் செய்தார். எல்லாத்தின் மேலேயும் தனக்கு அதிகாரம் உள்ளதை அவர் காண்பித்தார். இயற்கையின் மேல அதிகாரம் உள்ளதை கடலை அதட்டி காமிச்சார். படைத்து சாப்பாடெல்லாம் படைச்சு காமிச்சார். எல்லா வியாதிகளை சுகம் பண்ணி வியாதிகள் மேல தனக்குள்ள அதிகாரம், பிசாசுகளை விரட்டி பிசாசுகள் மேல, மரணத்தின் மேல, பாவத்தின் மேல அவருக்கு அதிகாரம், கடவுளுக்கே உரித்த, கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களை அவர் செய்தார். அது மாத்திரம் அவர் பேசின வார்த்தைகள் ஒரு மனிதனும் அவரை மாதிரி பேசினதில்லை. உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு கடந்த காலத்தை பற்றி, நிகழ்கால பற்றி, வரப்போற காலத்தை பற்றி, உலகம் எப்படி உருவாச்சு, வரலாற்றில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, உலகம் எப்படி முடிய போகுது, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஒப்பு உயர்வில்லாத வார்த்தைகளை அவர் பேசி இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. புதிய ஏற்பாடை படிச்சு பாருங்க, என்ன ஒரு ஜீவன் தருகிற வார்த்தைகள். ஒரு மனுஷனை அவனுடைய மனதை ஊடுருவி அவன் இருதயத்தை மனசாட்சியை தொட்டு அவன் மனுஷனைய புது மனுஷனா மாற்றக்கூடிய வல்லமை அவருடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவர் வார்த்தைகளை கேட்டு கவனத்தோடு புரிஞ்சுக்கிறவன் ஒரு மாறாமல் இருக்கவே முடியாது. மனுஷனை மாற்றக்கூடிய வல்லமை அவர் வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அவருடைய வார்த்தைகள் வேசிகளை புனித பெண்களாக, திருடர்களையும் கொலகாரங்களையும் பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். யாருமே இயேசு வார்த்தைகளை படிச்சுட்டு ஒரே மாதிரி இருக்க முடியாதுங்க. அவருடைய போதகமும் அவருடைய வாழ்க்கையும் அற்புதமானது. இயற்கையின் மேல, வியாதியின் மேல, மரணத்தின் மேல, பாவத்தின் மேல தனக்கு அதிகாரம் உள்ள தேவனாக தன் நிரூபித்தார் அற்புதங்களை செய்து. அப்பேற்பட்டவரை இந்த மத தலைவர்கள் பிடிச்சி என்ன பண்ணாங்க, இரவோடு இரவா கைது செய்து அவரை இழுத்துட்டு போய் அநியாயமா அவர் மேல இல்லாத பொல்லாத குற்றத்தை சாட்டி ரோமர் கிட்ட கொண்டு போய் அவர் மரண தீர்ப்பு கொடுக்க வச்ச அந்த போர் சேவகர்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? அவரை உட்கார வச்சு, யார் என்ன பண்றீங்க, உட்கார வச்சு அவருக்கு ஒரு முள்முடிய போட்டு துணியெல்லாம் கலட்டி அவர் முகத்துல காரிய துப்பி படால் படால் அரைஞ்சு வார்ல அடிக்கிறதுனா என்ன தெரியுங்களா? ஒரு சாட்டை, அந்த சாட்டையில அந்த முனையில கல்லும் எலும்பும் மிருக எலும்புகளும் வைத்து இரும்பும் வைத்து பின்னாடி அடிச்சு அடிச்சு உடம்பெல்லாம் உழவிட்டாங்க. ஒழுவுது, அவருடைய சதையும் உடம்பும் ஒழுவுது. அப்படியே நடுங்கிட்டு நிக்கிறார். இதோ இந்த மனுஷனை பாருங்க என்ற அளவுக்கு கொடுமை அவருக்கு பண்ணிட்டான். அவரை தூக்கிட்டு போய் எடுத்துட்டு போய் சிலுவையில் ஆணியில அடிச்சு தொங்க விட்டான். அவருடைய காட்சியை நான் பார்க்கிறோம் சிலுவையில. ஆனா உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவுதான் மனுஷங்க அந்த அளவுக்கு மோசமா அவர் நடத்தி இருந்தாலும் சிலுவையினுடைய அர்த்தம் மனுஷருங்க இயேசுக்கு என்ன செஞ்சாங்கன்றது இல்ல. அவர் அங்க தொங்கும் போது கடவுள் அவருக்கு என்ன செய்தார், இந்த வசனத்தின்படி அவர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ஏன் இந்த பாடுபட்டாரு? ஐசாயா சொல்ற மாதிரி கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய அக்கிரமத்துக்கு உரித்த தண்டனை அவர் மேல விழ பண்ணினதுனால, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்துகிட்டு பரிகார பலியானதுனால தான் அத்தனை பாடு அவர் பட்டாருங்க. பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு ஆசாரியன் வந்து ஒரு ஆடை பிடிச்சிட்டு வருவார். ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்து இந்த மக்களுடைய பாவங்கள்லாம் அந்த ஆட்டு மேல போடுற மாதிரி அது மேல கை வைப்பார். அது ஒரு டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி. இயேசுக்கு அடையாளம் அது. இயேசுவை சிலுவையில தொங்கும் போது மனுஷருங்க செய்யக்கூடாத கொடுமை செய்து முடித்த பிறகு கடவுள் அங்க வந்தாரு தெரியுமா? 3 மணி நேரம் அந்த சிலுவையில இருள், யாருமே பார்க்க முடியல, லைட்டே ஆஃப் பண்ணிட்டார். மனுஷருங்க பார்க்கவே முடியாது. அதை பார்க்காம கடவுள் என்ன பண்ணாரு, கடவுளுடைய பரலோக பரிசுத்த நீதி சபை அங்க வந்து அந்த சபையில இயேசு ஆஜர்படுத்தப்பட்டு இதோ இந்த இயேசு வந்து ஒரு தவறும் செய்யாது இருந்தாலும் இந்த அவர் பரிகார பலியா மறிக்க வேண்டிய எல்லா மக்களுடைய
பாவத்தின் தண்டனையை அவர் மேல சுமத்தணும். அவர் மேல சுமத்துதல் மூலமாக நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் சிலுவையில நீங்களும் நானும் நரகத்துல நம்மளுடைய வழி தவறி ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுது, நம்முடைய கர்ப்பத்திலிருந்தே வழி தவறி போறோம். பிறந்த நாள்ல இருந்து வழி தவறி பாவம் தான். அந்த எல்லா பாவத்தையும் எடுத்து அவர் மேல போட்டுட்டாரு. சின்ன வயசுல நீங்க செஞ்ச தப்பு இன்னைக்கும் நினைச்சு பாருங்க, எத்தனை தப்புங்க செஞ்சிருக்கிறீங்க. அதெல்லாம் அவர் மேல அதுக்கு தண்டனை போட்டார். அவர் செஞ்ச மாதிரி தண்டனை போட்டார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கல்லாரி கொல்கொத்தால எல்லா தண்டனையும் ஒன்றுபடுத்தி ஒரு கோடிக்கணக்கான சூரியன்கள் வந்து சூரியனுடைய உஷ்ணமெல்லாம் ஒருத்தர் மேல பாயிற மாதிரி எல்லா தண்டனையும் அவர் மேல விழுந்தா எப்படி இருந்திருக்கும். அந்த நேரத்துல ஐயோ சொல்லி முடியாத எல்லையற்ற பணியை அவர் செய்தார். அதை நம்மளால புரிந்து கொள்ளத்தான் முடியாது. வேதம் ஒரு பாத்திரம்ன்ற அடைமொழியை பயன்படுத்து. நம்மளுடைய தண்டனை, நம்ம செஞ்ச பாவங்களுடைய தண்டனை எல்லாம் கடவுள் என்ன பண்ணாரோ ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அவருக்கு குடிக்க கொடுத்தார். அந்த பாத்திரத்தை கெத்செமனே தோட்டத்துல வெறும் பார்த்தார், அவ்வளவுதான். என்ன ஆச்சு அவருக்கு? பார்த்த உடனே ரத்த வேர் வந்து தள்ளாடுறார். நானெல்லாம் உடஞ்சி போய் பிளட் பெரும் துளிகளா ரத்தம் கீழே விழுவுது. யாராவது ஏதாவது செஞ்சாங்களா? அவரை ஒண்ணுமே செய்யல, இன்னும் வரல. ஆனா அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே அவருக்கு அந்த வேதனை ஏற்பட்டுச்சு. அந்த பாத்திரத்தை பார்த்தாவே அப்படி இருந்துச்சு. சிலுவையில 3 மணி நேரம் குடிச்சாரு. அது குடி 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 குடின்னு குடிச்சு ஒரு துளியா வைக்காம முடிந்ததுன்னு தூக்கி போட்டார். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மேல் விழப்பண்ணினார். ஒரு பாடுகளின் ஞானஸ்தானத்தையே தலையிலிருந்து கீழ் வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு அணுவும் நீங்களும் நானும் நித்தியமா நரகத்துல அனுபவிக்க வேண்டிய சித்திரவதைய சிலுவையில அனுபவிச்சுச்சு. அவர் பாடுபட்டாரு. எவ்வளவு கஷ்டம். அதனாலதான் சங்கீதம் 22 அவர் சொந்த வாயிலிருந்தே சொல்றார் அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார். அவர் கைவிடப்பட்டார் பிதானால், சோர்வு அனுபவித்தார், நிந்தனை அனுபவித்தார், பரியாசத்தை. அவரு உடம்பெல்லாம் ஒழுவுது சிலுவையில. பாடி, நம்ம பாடி வந்து மசில்ஸும் போனு தான் நமக்கு இது கொடுக்கறது, உருவம். ஆனா அந்த சிலுவையில அவர் தொங்கும் போது என்ன ஆச்சு தெரியுமா? அப்படியே தொங்குது சதை. அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த தசைகள் எல்லாம் நீட்டி 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 உடஞ்சுகிட்டு இருக்குது, கிழிஞ்சுகிட்டு எலும்புகள்லாம் எலும்பு அப்படியே ஜாயிண்ட்டை விட்டுக்கிட்டு அப்படியே தண்ணி மாதிரி தொங்குறார். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன்றாரு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். தண்ணீரை போல் நான் ஊற்றுண்டேன். முழுமையான நீரிழப்பு. நரகத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. ஆனா கடவுளுடைய கோபாக்கின நம்ம மேல வர வேண்டிய நித்திய நரக தண்டனை அவருடைய ஒவ்வொரு அங்கமும் அனுபவிச்சு தாகமா இருக்கிறேன்னு கதர்னார். தாகமா இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவம் தான் நமக்கு. அந்த மாதிரி பாவ கரப்பட்ட நம்மளை மீட்பதற்காக அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு அணுவும் தண்டனை அனுபவிச்சுச்சுங்க. நம்மளுடைய அக்கிரமங்கள் அவர் மேல விழப்பண்ணி அவருக்கு தண்டனையை கொடுத்தார். ஒரு தவறும் அறியாத அவர் என்னவானார் தெரியுமா? நம்மளுடைய நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீப்பதற்காக அவர் சாபமானார். சாபத்தின் ராஜாவாக தொங்குறாருங்க. சாபமானார். சாபத்தின் சின்னம், சாபத்தின் ராஜா யாருன்னு அவரை தான் சொல்லணும். ஏன்? தலையில பார்த்தா முள்முடி. ஆதாம்னால தானே இந்த முள்ளு வந்துச்சு. சாபத்தினால தானே இந்த பூமி உனக்கு முள்ளத்தான் பிறப்பிக்கோனார். அதை தலையில சுமக்கிறார். அவங்க பாவத்தை செஞ்சு வழி தவறி போகும்போது நிர்வாணமா இருக்கிறோமே, அசிங்கமா இருக்கிறோமேன்னு இப்ப இலைய போத்திக்கிட்டாங்க. ஆனா துணியெல்லாம் கலட்டி நிர்வாணமா அவர் தொங்க விட்டாங்க. ஆதாம் போய் மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். இவருக்கு மரத்து முன்னாடி தொங்க விட்டாங்க. அந்த சபிக்கப்பட்ட மரத்துல நமக்காக நம் சாபத்தை சுமக்கிற தேவனாக சாபமாக மாறினார், பாவமாக மாறினார். வேதம் சொல்லுது இல்லைங்களா, நம்மளை அவர் பாவமே ஆயிட்டார். என்ன ஒரு பாடு அவர் அனுபவிச்சாருங்க. குற்றமற்ற தேவகுமாரன், எவ்வளோ பெரிய நபர். தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் விடாம எல்லா வியாகுலத்தையும் ஆக்கினையும் அனுபவித்து அவருடைய சாபத்தினால அவருடைய பணியினால எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு முன்னாடி பிறந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பிறக்கணும் என்பதற்காக எல்லாத்தையும் தான் வாங்கி அனுபவிச்சாரு. அவ்வளோ பாடு அவர் அனுபவிச்சாரு. உங்களை என்னையும் பாவத்துல நீப்பதற்காக
அவர் அங்க பாவமாய் தொங்கும் போது அவர் பிதா அவரை கைவிட்டுட்டாருங்க. கைவிட்டுட்டார். இவ்வளவு நேரம் அமைதலா இருந்தார். இவ்வளவு நாள் அமைதலா இருந்தார். இது கிறிஸ்துவுக்கு தாங்கவே முடியல. பிதா கை விடுறதுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு தலை உடம்புல தலையை வெட்டிட்டோம்னா அந்த உடம்பு எப்படி துள்ளும், ஆடி போயிடும். ஏன்னா கோஆர்டினேஷனே தெரியாது இல்லைங்களா, எப்படி துள்ளும் அந்த உடம்பு. பாடி சில நேரங்கள் ஆடுகளை தலை வெட்டும் போது எப்படி துள்ளும் தெரியுமா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு அவருக்கு சிலுவையில. அப்படியே தாங்க எல்லாத்தையும் மௌனமா வாங்கிக்கிட்டவர், ஒரு கத்தம் கத்தல, மௌனமா இருந்தார், ஆட்ட போல மௌனமா இருந்தார். ஆனா அது நடக்கும் போது ஏலி ஏலி லாமா சபக்தனி, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர்னு கதறினார். ஏன் அவ்வளவு ஒரு பாடுபட்டார் யோசிச்சு பார்த்திருக்கீங்க? ஏன் இயேசு அவ்வளவு பாடுபடணும்? இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நான் ஏன் இவ்வளவு உங்களுக்கு அவருடைய பாடு விளக்குனா, சகோதரர்களே, நண்பர்களே, நமக்கு பிடிச்சிருக்கிற வியாதி எப்பேற்பட்டதுன்னா, இந்த இயேசுடைய பாடுகளை பார்த்து கடவுள் எனக்கு இவ்வளவு செய்தாரான்னு அது அகோரம் தான், சேடு தான். இதெல்லாம் விளக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு, கஷ்டப்படுறதுக்கு அதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தணும். அந்த கஷ்டத்தை அவர் பட்ட பாட பார்க்கும்போது தான் அதை பயன்படுத்தி தான் பரிசுத்தாவி உங்க உள்ளத்தையும் என் உள்ளத்தையும் மாத்தி வழி தவறுன நம்மளை மாத்தி வழியில கொண்டு வர. அந்த சிலுவை காட்சி மாத்திரம்தான் நமக்கு பரிகாரத்தை செய்து வழி தவறுன நம்மள வழிக்கு கொண்டு வருது. அது மட்டும்தான். அதனாலதான் அவன் போட்டிருக்கார், கர்த்தரோ பரிசுத்தாவி அதை ஒண்ணுதாங்க பயன்படுத்துற. ஏன்னா நீங்களும் நானும் பிசாசுனால உலகத்தினால விஷம் நிறைஞ்சிருக்கு நமக்கு. மோசே காலத்துல ஒரு வாட்டி பாம்புகள்லாம் கடிச்சிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை. மோசே என்ன சொன்னாரு, ஒரு பாம்பை சிலுவையில போட்டு அங்க போடு, யாரெல்லாம் அந்த பாம்பு சிலுவையை பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விஷம் குறைஞ்சிரும். அதே மாதிரி நீங்களும் நானும் இந்த உலகத்தின் சர்ப்ப பாம்புனால பிசாசுனால விஷம் கொண்ட நம்ம விஷம் நம்மள இருந்து வெளியே போனா அந்த சிலுவையை பார்த்தா தான் உண்டு. அந்த சிலுவையில கடவுள் எனக்காக என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தா தான் உண்டு. இன்னைக்கு நீங்க பாப்பீங்களா அந்த காட்சி உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதம் கொண்டு வரங்க. அந்த காட்சி இந்த உலகத்துல எத்தனையோ பெரியவங்க சாதுக்கள் எத்தனையோ தத்துவங்களையும் அதையும் இதையும் பேசின எல்லோருமே இறந்து மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தேவன் தான் கொடுத்த பலியை பரிபூர்ணமா ஏற்றுக்கொண்டார் என்பதுக்கு ஒரு ஊர்ஜிதப்படுத்தும்படிக்கு 3வது நாள் மரித்தோர்ல இருந்து அவர் உயிரோடு எழுந்தார். அவரை மாதிரி பிறந்தவங்க யாரும் இல்லை, அவரை மாதிரி வாழ்ந்தவங்க யாரும் இல்லை, அவரை மாதிரி பேசினவங்க யாரும் இல்லை, அவரை மாதிரி மரித்தவங்க அவரை மாதிரி உயிர் தெழுந்தவங்க யாரும் இல்லை. இதெல்லாம் என்ன நிரூபிக்குது? மனித அவதாரத்துல வந்த சாட்சாத்து தேவன் தான் இயேசு கிறிஸ்து. கடவுள் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். அவர் ஏன் அந்த அவதாரத்தில் வந்தார்னா, மனித குலத்துக்கு பட்டிருக்கிற அந்த பாவ சாபத்தை பரிகாரம் செய்வதற்காக வந்தார். இது அங்க காஸ்பல் மெசேஜ். 1 கொரிந்தியர் 15 வேதத்துல என்ன சொல்லுது? நான் பெற்ற சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இதுதான் காஸ்பல். சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் த காஸ்பல் என்ன? இயேசுடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். அதன் மூலமா மட்டும்தான் பாவிகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பாவ பரிகாரமும் ரட்சிப்பும் உண்டு. இந்த மெசேஜை ப்ரீச் பண்ணும்போது தான், இந்த மெசேஜை உண்மையா மக்களுக்கு சொல்லும் போது தான் பரிசுத்தாவியானவர் அந்த செய்தியை பயன்படுத்தி உண்மையான மறுஜன்மத்தையும் மனமாற்றத்தையும் மக்களுக்கு கொடுக்கிறார். சும்மா முட்டாள்தனமா இயேசு அதை செய்வார் இதை செய்வாருன்னு சொல்றதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. அதெல்லாம் ஆவியானவர் பயன்படுத்துறதில்ல பாருங்களேன். ஆகவே முதலாவது ஒரு அஸ்திபாரம் சுவிசேஷத்திற்கு நம்ம போடணும். கடவுள் யார், மனிதன் யார். 2வதாக சுவிசேஷத்தினுடைய மைய செய்தி, இயேசு கிறிஸ்து யார், அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார். அடுத்ததாக வர்றது சுவிசேஷத்தினுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள்.